ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் சனிக்கிழமை வணக்கம். இன்றைய பதிவு சனீஸ்வரரை பற்றியது. ஆமாம், சிவகங்கை அருள்மிகு அபயகஸ்த சனீஸ்வரரோட அருள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதனுடைய தல வரலாறை இந்த பகுதியில் பார்க்கலாம். 85ஆம் வருடம் சிவகங்கை தேவஸ்தானத்தில் இருந்த முத்துக்கருப்பு ஆச்சாரியார் காஞ்சி மாநகரத்துக்கு சென்று மகா பெரியவாளை சந்தித்தார். அப்பொழுது அவருக்கு ஆசி வழங்கிய பெரியவா, இந்த விக்கிரகத்தை உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவங்க பராமரித்து பூஜை பண்ணுறது தான் உத்தமம், இந்தா வாங்கிக்கோ என்று சொல்லி விக்கிரகம் ஒன்றை வழங்கி ஆசீர்வதித்தார். துணியால் சுற்றி வைக்கப்பட்டிருந்த விக்கிரகமானது விநாயகரின் சிலையாக இருக்குமோ என நினைத்தார் முத்துக்கருப்பு ஆச்சாரி. திறந்து பார்த்ததும் அதிர்ந்து போனார். அது காக்கை வாகனத்துடன் நின்ற சனீஸ்வர பகவானின் விக்கிரகம். இந்த சிலையை நம்மால் பாதுகாப்பாகவும் சிரத்தையாகவும் பூஜிக்க முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று தவித்து பயந்த ஆச்சாரியார், எனக்கு பயமாக இருக்கிறது, மன்னித்து விடுங்கள் சுவாமி என்று சொல்லி சிலையை மகா பெரியவாரிடம் ஒப்படைத்து திருப்பியே கொடுத்து விட்டார். வெள்ளை பசு மீது காகம் அமரும், அந்த பசு நிற்கும். அதாவது மகா பெரியவா சொல்கிறார், வெள்ளை பசு மீது காகம் அமரும், அந்த பசு நிற்கும் இடத்தை தேர்வு செய்து உன் ஊரில் கோயில் கட்டினால் சகல உதவிகளும் தேடி வரும் என்று சிலையை மீண்டும் அவரிடமே கொடுத்து ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார் பெரியவார். அதேபோல் பசுமாடு ஒன்று நிற்க, அப்போது பறந்து வந்த ஒரு காக்கையானது பசுவின் மீது வந்து உட்கார்ந்து கொள்ள சிரித்து போன முத்துக்கருப்பு ஆச்சாரியார் உடனே கோயில் கட்டும் பணியில் ஈடுபட்டார். 87ஆம் வருடம் கோயில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் சிறப்புற நடைபெற்றது. அந்த சனீஸ்வர சிலையை பிரதிஷ்டை செய்வதற்கு பயந்த அந்த முத்துக்கருப்பு ஆச்சாரியார் பெரியவா சொன்னதை கேட்டு அந்த கோயிலை எழுப்பி நிரந்தரமாக எல்லா விசேஷங்களும் நடந்து கும்பாபிஷேகம் செய்து முடித்தார். சரி, இந்த தலத்தோட சிறப்பு என்ன? தமிழகத்தில் தேனி மாவட்டம் குச்சனூருக்கு அடுத்து மேற்கு திசை பார்த்தபடி தனி கோயிலில் சனீஸ்வரர் அருளாட்சி நடத்தும் ஆலயம் இது. இதை பற்றி இன்னும் சில விவரங்களை நாளை பகுதி 2 பார்க்கலாம். முடிந்தவர்கள் சென்று சனீஸ்வரரையும் வழிபடலாம். இன்றைய தினம்